ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரலக்ஷ்மி சொம்பில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து சேர்க்கணுன்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சில பொருட்கள் வந்து ரொம்பவே முக்கியமானது. இதெல்லாம் வந்து நம்ம வரலக்ஷ்மி சொம்பில் வந்து சேர்க்கும்போது நம்மளுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் ரொம்ப கூடும். அண்ட் வந்து இது ரொம்பவே நல்லது அண்ட் வாசனையாகவும் இருக்கும் வீடு ஃபுல்லாக. ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே சில ட்ரை ஃப்ரூட்ஸ், அரிசி, பருப்பு, லெமன் இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேர்க்கும்போது ரொம்பவே வந்து வீட்டுக்கு நல்லது. அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு தவளையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அரிசி சேர்க்கும்போது எப்போவுமே வந்து கையால் எடுத்து வந்து நம்ம நிறைஞ்சி வந்து அரிசி போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து அரிசி வந்து குறையாமல் இருக்கும். அண்ட் இதனால் பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்வர்யமும் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து சில பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும். அடுத்ததாக வந்து 3 லவங்கம் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிபத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஜாதிபத்திரி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நட்மெக், இந்த நட்மெக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நட்மெக் வந்து கிடைக்கலன்னா வந்து நீங்கள் பவுட்ராக கூட வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பாதாம், 2 முந்திரி அண்ட் இது பார்த்திங்கன்னா வசம்பு. இந்த வசம்பு வந்து சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள், கட்டி மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ₹1 காயின், அது கூடவே பார்த்திங்கன்னா ₹5 காயின் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து வெள்ளி காயின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெள்ளி காயின் வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு காயின் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளி காயினோ இல்லை கோல்டு காயினோ இல்லைன்னா நீங்கள் ₹1 காயின், ₹5 காயின் மட்டுமே வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம அஷ்டலக்ஷ்மி சொம்பில் வந்து என்ன வைக்கிறதுன்றது பார்க்கலாம். ஸோ இந்த அஷ்டலக்ஷ்மி சொம்பில் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்னதாக வந்துட்டு வெறும் ஒரு ப்ளவுஸ் பெட்டு வந்து வச்சு வெறும் வந்து வரலக்ஷ்மி அம்மனோட அந்த ஃபேஸ் வச்சு தேங்காய் வச்சு ஃபேஸ் வச்சு வைப்பேன். ஸோ வந்து நீங்கள் வெறும் இந்த சொம்பில் மட்டும்தான் வந்து வைக்குவீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கடையிலையும் வந்து கிடைக்கும். இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது வீடே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜவ்வாதுன்னு வந்து கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்கும். இது வந்து பவுட்ரு ஃபார்மில் வந்து உங்களுக்கு விற்கும். இதை வந்துட்டு நீங்கள் அந்த பவுட்ரை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அண்ட் வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து ஒரு 5லேருந்து 6 மா இலை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து தேங்காயில் வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாம் வந்து வச்சுட்டு இந்த தேங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம வரலக்ஷ்மியோட அந்த முகம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு தான் வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலக்ஷ்மி கலசமாக இருக்கட்டும், இல்லை முழு புடவை கட்டி கை கால் வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க.